சுண்டக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் போல் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்றைக்கி 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 பொடியை நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நல்லா நைஸாக அரைச்சி 2 தக்காளி பழம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை போல் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் சுண்டைக்காய் நல்லா தட்டி தண்ணியில் போட்டுடணும். பச்சை சுண்டைக்காய் நல்லா தட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. நம்ம தண்ணியில் போடும்போது சுண்டைக்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போவே உப்பு போட்டுட்டிங்கன்னா நல்லா சுண்டைக்காயில் உப்புலாம் எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 2 ஸ்பூன் போல் சாம்பார் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிளகாத்தூள் வாடை எல்லாமே போயிடும். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்துருக்கேங்க. அது நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால அதோடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.